Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட புது Vivo Y21T ஸ்மார்ட்போன் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனை நம்ம வந்து புது ஆஃப்லைன் கிங்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 680 8mm ட்ரெண்டி ஸ்லிம் டிசைன், 50MP வெயின் கேமரா, அப்புறம் 5000 mAh, அப்புறம் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+128. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதான் அந்த வேரியன்ட். சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெட்சார் வந்து 1.24, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.73. சரி ஓகே, இப்போ அதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். முன்னாடியே அதோட சீலை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி பாக்ஸ்ல நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 18W சார்ஜர், 9V 2A. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ இந்த ப்ளூ கலரில் பார்க்க செமையாக இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டச் பண்ணுறதுக்கே நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. ஆனால் அந்த மேட் ஃபினிஷ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் வந்து ஆகுது. அப்புறம் இதோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 8mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 182 grams வந்து இருக்குது. சரி ஓகே, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட சின் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.58 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு இப்போ வந்து காமிக்கிறேன். டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சில் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 90 Hz வேணாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 60 Hz வேணுனாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் மோட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்க்ரீன் கலர்ஸ் 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். அப்புறம் நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர் வேணாலுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகனோட புது ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4G ப்ராசர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும். ஏன் ஆவரேஜாக தான் இருக்குன்னா இது வந்து ஸ்னாப்டிராகன் 665ஓட சக்ஸஸர். ஸோ இதோட ப்ரைம் கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டெக்ஸ் A73 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால்
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். ஓகே, ஒரு நார்மல் யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ப்ராப்ளமுமே வந்து இருக்காது. டே டு டே டாஸ்க்கில் அது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணிடும். நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் தான் உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் மேபி வந்து பத்தாமல் வந்து இருக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து 6 நானோமீட்டரில் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த சிப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ பவர் எஃபிஷியன்சிலலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம வந்து 1 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜோட ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 6 நானோமீட்டர் ப்ராசஸர், அப்புறம் LPDDR4X, அப்புறம் UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்னு வந்து சொல்லலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த ஸ்லிம் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ப்ராசஸர் வந்து வெறும் 6 நானோமீட்டரில் செஞ்சனால பேட்டரி நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே நமக்கு வந்து 90 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க, 120 Hz தராமல். அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ பேட்டரி வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பேட்டரி பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f1.8. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா 50 MPக்கான மோட், பனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து சாட்லி 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் சேட்லி பார்த்தீங்கன்னா அதில் இன்னுமே வந்து Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம 2 நாள் முன்னாடி கவர் பண்ண Vivo Y23ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன்லையுமே நமக்கு வந்து அப்படியே Android 12 கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்திருக்கும். அப்புறம் ஃபன் டச் OSன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் ஃபீட் தான் வந்து வருது. கூகுளோட டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்வேர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ப்ளோட்வேர்ஸ்லாம் நம்மளால் வந்து ஒரு சில இதில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபோன். ஸோ இது பாருங்கள் Android 11 தான் வந்து இருக்குது. ஃபன் டச் OSோட வெர்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபன் டச் OSோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து 12 இருக்குது. ஸோ அது வந்து சூப்பர். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 4+128. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 rupees. ஸோ 16,500 rupees வேறு லெவல் ப்ரைஸிங்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா 16,500 rupeesக்கே நமக்கு வந்து 128 GB வந்து கிடச்சிருச்சு. ஸோ 16,500 rupeesக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபோனு நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விவோ வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து காம்படிட்டிவாக வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.